ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பட்டர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை இந்த எபிசோடில் காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 500 கிராம் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தில் இருந்து சாறு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஊற வச்சிருக்க சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் பாதி வேகிற அளவுக்கு வதக்கிடணும். சிக்கன் பாதி வெந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை 3 சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டானதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தக்காளி நல்லா வெந்துடணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் சேர்க்கணும். அவ்வளோதான், பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நாம் இப்போது இதில் சேர்த்துடலாம். இது 2 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். அரிசி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை நாம் தனியாக பட்டரில் வதக்கி வச்சதுனால சிக்கனோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு கை நிறைய மல்லி இலை அப்புறம் புதினா சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்போட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ குக்கரை மூடி சிம்மில் ஒரு விசிலுக்கு வேக வச்சிடலாம். சிக்கன் ஆல்ரெடி பாதி வெந்ததுனால ஒரு விசில் சரியாக இருக்கும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொறுமையாக கலந்து விட்டுறலாம். அரிசியும் சிக்கனும் கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான பட்டர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் பிரியாணிக்கும் இந்த பட்டர் சிக்கன் பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.